இறைவனோட அந்த ஞானம் தான் இந்த ஒட்டுமொத்த உலகமாவே இருக்கு. அந்த ஞானத்த அவர் அப்படியே இங்க அறிவியல், அவரோட பிரெயின்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சோ, அதுதான் நம்ம என்டையர் யூனிவர்ஸா இருக்கு, நம்ம பாடியா இருக்கு, எல்லாமாவே இருக்கு. அது எனக்கு உணர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது, ஆச்சரியமாவும் இருந்தது. அதுக்கு எனக்கு பேருதவியா இருந்தது பெருமானாரும், அவரோட பாடல்களும் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த கத்துக்க போறோம், அதுவும் ஆன்மீக ரீதியா அப்படின்னா, யாருமே நம்மளுக்கு வெளிப்படையா சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. அப் அப் எங்க வேணா போங்க, யாருமே நம்மளுக்கு அது தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா பெருமானார் மட்டும் தான் அவ்ளோ பெரும் கருணையோட நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் அப்படியே வெட்ட வெளிச்சமா குடுத்திருக்காரு. என்னன்னா, கொஞ்சம் அத நம்ம நம்மளோட ஸ்டைல்ல வெவ்வேறு புரிதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு விதமான புரிதல் ஏற்படும். இப்போ நான் ஒரு நார்மலா இருக்கிறவங்க பாக்குறதோட கான்ஷியஸ் வேற. கொஞ்சம் நம்ம இன்னும் உற்று நோக்குனா, அது நம்மளுக்கு வேற மாதிரி எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். சோ அப்படி ரீசென்ட்டா பெருமானாரோட அகவல்லாம் எடுத்து வாசிச்சுட்டு இருந்தேன். அத படிக்க படிக்க தான் தெரிஞ்சது. ஐயோ! இது ஒரு சாதாரண பாடல் கிடையாது. ஒரு மந்திர சொற்களுக்காக எழுதப்பட்டதும் கிடையாது. இதுல இவ்ளோ அறிவியல் இருக்கு, ஒரு விஞ்ஞானம் இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் நான் குப்புசாமி ஐயாவோட வீடியோஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன். சோ அத திரும்பி நான் எடுத்து பாக்குறப்போ, என்ன இவ்ளோ சொல்லியிருக்காரா? அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சோ அவரு எனக்கு உள்ள வந்து ஒரு சில விஷயங்கள் உணர்த்தியிருப்பாரு. அது நான் எப்படியாவது உங்களுக்கு கடத்திடணும். ஏன்னா அவரு அகவல் எழுதின அந்த பீரியட்ல எனக்கு புரிஞ்ச அந்த விஷயங்கள உங்களுக்கு நான் அத கடத்திட்டேன் அப்படின்னா, அவர் எனக்கு குடுத்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். சோ நான் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 2 பேர் மட்டும் எனக்கு ஏதாவது ஆன்சர் பண்ணுங்க. நம்ம நெறைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இப்போ நெறைய பாடல்கள்லாம் பாடிட்டு இருந்தாங்க அவர பத்தி. சோ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னா எப்படி இருப்பாரு? அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல. அந்த ஒரு புரிதல் இருக்கும்ல. சும்மா நீங்க உங்கள்ல ஒரு 2 பேர் ரொம்ப ஷார்ட்டா சொல்றீங்களா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்ன்னு சொல்லிட்டே இருக்கும்ல. அவர பத்தின ஒரு சின்ன புரிதல் எப்படி இருப்பாருன்னு நீங்க நெனைக்கிறீங்க? அத மட்டும் சொல்லுங்க. I think he looks like a compassionate light. ஓகே. வேற வேற யாராவது சொல்றீங்களா? அன்பும் கருணையும் இரக்கமும் தயவும் கொண்டவர் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவன். ஓகே சார். ஃபார்ம் அவங்களோட உருவம், ஷேப் அந்த மாரி ஏதாவது நம்ம அவர யோசிக்கிறப்ப ஏதாவது நம்மளுக்கு தோணும்ல? அந்த மாரி யாராவது சொல்றீங்களா? இது அவரோட குணம். அவரோட ஃபார்ம் இப்படி இருப்பாரோ அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அந்த மாதிரி மேம், நம்மளுக்குள்ள என் பேர் கார்த்திக். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருக்குன்னா, இப்போ ஓகே. இப்போ நான் வந்து நான் ஒரு மினியேச்சர் வீடு கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மினியேச்சர் வீடுன்றது ஒரு ஸ்மால் பீஸாக இருக்கும். இதை கிரியேட் பண்ணுறேன்னா வந்து ஐல் பி ஸோ ஜைஜாண்டிக். ஸோ அந்த மாதிரி தான் ஓகே. என்னோட இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். ஸோ ஓகே. ஹி ஆர் ஷீ மஸ்ட் பி ஸோ ஜைஜாண்டிக் அண்ட் மோஸ்ட் இன்டிஸ்கிரைபபிளாக இருப்பாங்க அப்படின்றதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அதாவது மற்றவங்க சொன்ன அவங்க மாதிரி அவங்களோட அவங்க பர்செப்ஷன் அவங்க யா பர்செப்ஷன்ல இருந்து பாக்குறப்போ நாம ரொம்ப டைனியஸ்டா இருப்போம். வலுப்பெருமான் சொல்லியிருப்பாருல, அவரோட இடதுகால் நகமா, சுண்டு வரலோட நகமா அப்படி சொல்லியிருப்பாரு. அப்படி இமேஜின் பண்றோம். ஓகே. இதே நான் கேட்டேன் அப்படின்னா, பெருமானார் அவரோட அகவல் முழுக்கவே கொஞ்சம் யாராவது மியூட் பண்றீங்களா? ஓகே. இதை ஏன் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா, பெருமானார் அகவல் முழுக்கவே அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அப்படின்ற வார்த்தைய நிறைய பயன்படுத்தியிருக்காரு. அருட்பெருஞ்சோதி பத்தி நிறைய அதோட ஃபார்ம் என்ன, அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்திருக்காரு. நாம கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா உணர முடியும். இப்ப ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் சொல்லியிருப்பாருல்ல. ஆகமம்னா அப்போ அந்த சைவ ஆகமங்களும் வேதங்களும் இதெல்லாம் கடந்த ஒரு ஸ்டேட்ல இருக்காரு அப்படின்னு சொல்வாரு. இகநிலை பொருளாய், பரநிலை பொருளாய், இந்த உலக பொருளாவும் இருக்காரு, மேல் உலக பொருளாவும் இருக்காரு. எப்படி அது யாராவது இமேஜின் பண்ணிருக்கணும்ல. அதை நம்மளாம் சரியா இமேஜின் கொஞ்சம் பண்ணல. அது எனக்கு வந்து புரிதல நான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன். அப்புறம் நிறைய நிறைய பாட்டுல எப்பாலுமாய் வெளியெல்லாம் கடந்து மேல் அப்பாலும் ஆகிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லா டைமென்ஷன்ஸ், எல்லா ஸ்பேஸும் கடந்த ஒரு நிலையில அவர் இருக்காரு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருப்பாரு. இந்த மாதிரி இனிஷியலி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பத்தி நிறைய அந்த அகவல் முழுக்கவே வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது இல்லாம நிறைய பரம்பரம், பராபரம், சிவம், சக்தி, நாதம், சிந்து, பரநாதன் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாமே கிரியேஷனுக்குள்ள இருக்கு, தத்துவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்ற ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து பியாண்ட் கிரியேஷன், ஒரு கிரியேஷனுக்கு முன்னாடியான ஒரு நிலை. அது மட்டும் இல்லாம பியாண்ட் காட்ஸ்ன்னு சொல்லலாம். இப்ப நம்ம அருட்பெருஞ்சோதிய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கடவுள்னு சொல்றோம்ல. ஆக்சுவலி பெருமானார் வந்து நம்மளுக்கு புரியறதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அவர் அந்த கடவுளை கடந்த ஒரு நிலையில இருக்காரு. இப்போ நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பீயிங், என்ன வந்து ஒரு பீயிங் அப்படின்னு சொல்லலாம். லிவிங் பீயிங், நான் லிவிங் பீயிங் அப்படின்னு சொல்லுவோம். இது உயிர் உள்ளது, உயிர் இல்லாதது, இவன் ஒரு மனுஷன் அப்படி சொல்லுவோம்ல. கடவுளை ஒரு பீயிங் அப்படின்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சொல்ல முடியாது. அவர் ஒரு பீயிங் கிடையாது. அவர் வந்து பீயிங்னு சொல்ற நிலைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்காரு. அப்ப நம்ம கடவுள்னு யார சொல்றோம்? காட் அப்படின்னா ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு பீயிங், ஒரு உயிர். அதை வந்து நம்ம கடவுள்கள் அப்படின்னு சொல்றோம். இவர் வந்து அதெல்லாம் கடந்த ஒரு ஸ்டேட்ல இருக்காரு, பியாண்ட் காட் ஸ்டேட்ல இருக்காரு. சோ இப்போ அதை நான் எப்படி உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னா, இனிஷியலி ஆண்டவர் எப்படி இருப்பாரு? அருட்பெருஞ்சோதி ஓகே, இட்ஸ் ஸ்டேட். நான் ஆண்டவர்னு சொல்லல, அது ஒரு நிலை. ஓகேங்களா?
அந்த நிலையை விளக்குறதுக்கு இது வரைக்கும் சைவ சித்த அந்த ஆகமங்கள், சைவ தத்துவங்கள் அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா அதோட எக்ஸாக்ட் வெர்ஷனை வந்து வெளியில கொண்டு வந்தது வள்ளல் பெருமான் தான். பதிய பத்தி இவங்க எல்லாம் சொன்னது இந்த கிரியேஷனுக்கு உள்ள இருக்கிற கடவுளை பத்தி தான். ஆனா வள்ளல் பெருமான் மட்டும்தான் இந்த கிரியேஷனை கடந்த ஒரு நிலை இருக்கு பாத்தீங்களா, ஒரு பிக் பேங்க்கும் முன்னாடி ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த நிலைய எக்ஸாக்ட்லி அந்த நிலையை வந்து அவர் குறிப்பிடுறாரு. அந்த பதியை பத்தி அவர் என்ன சொல்றாரு, அததான் அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாரு. அந்த பதி நிலை அறிந்து அம்மைய மாதல் அப்படின்னு பெருமானார் சொல்லியிருப்பார்ல, அந்த பதி நிலையை தான் இப்போ நான் உங்களுக்கு என்னோட புரிதலை சொல்ல போறேன். ஏன் அதுனா அகவல் முழுக்கவே அந்த பதியை பத்தி குறிப்பிட்டிருக்காரு, பதி நிலையை பத்தி சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கல. எனக்கு ஏதோ அவர் கிரேஸ் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. அதை நான் எப்படியாவது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? பதி அப்படின்னா எக்ஸிஸ்ட் பிஃபோர் தத்வாஸ். நீங்க அந்த பிடிஎஃப் பாருங்க பிரசன்டேஷன்ல. நாம வந்து பதி அப்படின்னாலே ஆமா அருட்பெருஞ்சு, சாரி ஃபார் இன்டர்ரப்ஷன். ஆமா அந்த ஸ்கிரீன் வந்து ரொம்ப சின்னதா ஸ்கிரீன்ல மிடில் தான் தெரியுது, ஃபுல் ஸ்கிரீன் தெரியல. இப்போ பாருங்க சார். இப்பயுமே இப்ப நான் கரெக்டா இருக்கு. இப்ப கரெக்டா இருக்கு. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நீங்க அந்த பிக்சர்ல பாருங்க, கீழே ஒரு இது வந்து அவ்வளோ பெரிய ஸ்டேட்டை நான் வந்து ஒரு 2 டைமென்ஷன்ல கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா நாம தான் அதை கொஞ்சம் உணர்ந்துக்கணும். அந்த கீழே ஒரு கடல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இன்ஃபைனட், முடிவே இல்லாம, தொடக்கமும் இல்லாம, ஆதியும் அந்தமும் இல்லாம ஒரு இன்ஃபைனட் ஸ்டேட்ல அவர் இருப்பாரு. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து ரொம்ப டீப் பீஸ்ல இருப்பார், அமைதியில இருப்பார். ஒரு சின்ன சத்தமோ ஒரு சின்ன அசைவு கூட இருக்காது. இத பிசிக்ஸ்ல வந்து என்ட்ரோபி, நோ என்ட்ரோபி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ட்ரோபி அப்படின்னா அசைறது, கலையிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பெர்ஃபியூம் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க ஓபன் பண்ண உடனே உள்ள இருக்கிற பெர்ஃபியூம்லாம் அப்படி உள்ள இருந்து வெளியில வரும்ல, கலைஞ்சு வெளியில வரும்ல, அப்போ என்ட்ரோபி அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இறைவன் கிட்ட 0 என்ட்ரோபி, ஒரு சின்ன சின்ன அதிர்வோ அசைவோ எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு நிலையில இருப்பாரு. ரெண்டாவது, அவரோட கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அதை வந்து ப்ரீ கான்சியஸ்னஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாமெல்லாம் இப்ப கான்சியஸ்ல இருக்கோம், இந்த பூமியில ஒரு 3D கான்சியஸ்ல அந்த டென்சிட்டில இருக்கும். அவர் இருக்கிற அந்த நிலையை வந்து ப்ரீ கான்சியஸ்னஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ப்ரீ கான்சியஸ்னஸ் ஸ்டேட் அப்படின்னா, நிறைய தத்துவ ஞானிகள்லாம் சொல்லுவாங்க. இப்ப சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்வாருன்னா, ப்ரீ கான்சியஸ் அப்படின்னா இப்போ நாம வந்து ஒரு சின்ன வயசுல வாழ்ந்த நம்மளோட வீடு, ஓகேவா, அதை யோசிச்சு பாருங்க அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஒருத்தவங்களோட போன் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனா எப்பவுமே நம்ம அதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. அது வேணும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஞாபகம் வரும்ல, எல்லாமே நமக்குள்ள இருக்கும், தேவைன்னா ஞாபகம் வரும்ல. அந்த மாதிரி ஒரு நிலையில அவரு இருக்காரு. கான்சியஸா கிடையாது, கான்சியஸ்க்கு முன்னாடி நிலையில அவரு இருக்காரு. பியாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு இப்ப நம்ம அனுபவிக்கிற மாதிரி எமோஷன்ஸ், பாடி, மைண்ட் எதுவும் கிடையாது. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தாட்ல கூட கிடையாது. அவர் எண்ணங்கள் கூட கிடையாது. எண்ணங்கள் அற்ற வில், எந்த ஒரு ஆசையும் விருப்பம் எதுவுமே இல்லாத ஒரு நிலையில வந்து அவர் இருக்காரு. இப்போ நாமெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம், இல்ல நின்றுட்டு இருக்கோங்க, இப்ப நம்மளுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கும். நீங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாலும் ஒரு எனர்ஜி இருக்கும். உங்க முன்னாடி ஒரு ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை எடுத்து இப்படி நீங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். அந்த ஆற்றலை நீங்க வந்து கைனட்டிக்கா மாத்துவீங்க, அதாவது அசைவுக்கு கொண்டு வருவீங்க. உங்க கையை எடுத்து அதை இங்கிருந்து இப்படி தள்ளுவீங்க, பொட்டன்ஷியலை கைனட்டிக்கா மாத்தி ஒரு வேலை செய்வீங்க. கரெக்டா? ஆனா இறைவன் அந்த பொட்டன்ஷியல் கூட இல்லாம இருப்பாரு. எனக்கு அந்த அந்த பொட்டன்ஷியல்ங்கிறது எப்போ வரும்? உங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வந்து அதை நான் இங்கிருந்து நகர்த்தணும்ன்ற எண்ணம் வந்தாதானே நீங்க நகர்த்துவீங்க. ஆனா இறைவன் வந்து அந்த பொட்டன்ஷியல் கூட இல்லாம, அந்த எந்த ஒரு எண்ணமுமே இல்லாம இருப்பாரு. he is the cause of the potential. அவர்தான் அந்த பொட்டன்ஷியலுக்கான காரணமே. சோ அவர் அந்த பொட்டன்ஷியல் கூட இல்லாம ஒரு ப்ரீ கான்சியஸ் ஸ்டேட்ல அவ்வளோ அமைதியா, பீஸ்ஃபுல்லா, ஒரு பிளெஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருக்காரு. அதுதான் வந்து சச்சிதானந்த அந்த ஸ்டேட் சொல்றாங்கல்ல. அது ஏன் வருது அப்படின்னா, எந்த ஒரு அசைவும் இல்ல, தாட்டும் கிடையாது, அவரை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலையில இருக்காரு. சோ இதுதான் ஓரளவுக்கு நம்ம ரஃபா நம்ம காட் எப்படி இருப்பாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது அப்சல்யூட் பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு. நம்ம சொல்லுவோம்ல மிஸ்டர் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான கண்டிஷன்ல இருக்காரு. இப்ப நீங்க சயின்ஸ் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சிலதுல ஒரு ஐடியல் கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. ஐடியல் கண்டிஷன் இந்த உலகத்துல பாசிபிளே கிடையாது. ஆனா இறைவன் கிட்ட மட்டும்தான் அது பாசிபிள். அவருக்கு எப்பவுமே ஐடியல் கண்டிஷனோட இருக்காரு. சரி, இப்ப நம்ம பதிநிலையை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் நான் கொடுத்திருக்கேன். பட் இப்போ நம்ம அடுத்து இவர் கூட இன்னொரு ஸ்டேட் இருக்கும் பாத்தீங்களா, சோல்ஸ். பதி, பசு, பாசம் சொல்லுவோம்ல, சோல்ஸ், ஆன்மாக்கள். இப்போ எப்படி பதிய வந்து நீங்க ஒரு ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாரு அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல, ஜெய்ஜாண்டிக்கா, ஒரு கம்பேஷன், நம்மளுக்கு அவரோட குணம் தான் தெரியுமே தவிர அவர் வந்து ரொம்ப இன்ஃபைனட்டா இருக்காரு. இன்ஃபைனட் அப்படின்னா இருக்கிறதுலயே ரொம்ப சின்னதாவும் இருப்பாரு. இப்ப நீங்க ஒரு பொருளுக்கு உள்ள 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 போயிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கு முடிவே இல்லாம போயிட்டே இருக்கும். மேக்ஸ்ல போதுல -∞ to +∞. நெகட்டிவா போனாலும் எண்ண முடியாத அளவுக்கு போகும், பாசிட்டிவா போனாலும் எண்ண முடியாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கும் முடிவு இல்லாம. அந்த மாதிரிதான் இறைவன். இருக்கிறதுலயே பெரிய பொருளும் அவர் தான், இருக்கிறதுலயே சின்ன பொருளும் அவர் தான்.
சோ அதுதான் ஒரு இன்ஃபைனட் ஸ்டேட்ல இருக்காரு. யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு தன்மையில இருக்காரு. சரி, இந்த சோல்ஸ் இருக்குங்க, அவன் எங்க இருப்பான் அப்படின்னா, அவனுமே அதே ஆல்டர்னேட் ரியாலிட்டியில அந்த இறைவன் கூடவே தான் இருக்காரு. என்னன்னா, இறைவன் அளவுக்கு இல்ல, ஒரு 2வது தரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்காரு. இப்போ சூரியனும் மேகமும் வானத்துலதான் இருக்கு, ஆனா ரெண்டும் வேற வேற இடத்துல இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதாவது பிசிக்கலா அவங்க 2 பேரும் வேற வேற இடத்துல இல்ல, ஒரே இதுதான், ஆனா ரெல் தான் வேற. அவர் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில இருக்காரு. அந்த சோல்ஸ் எல்லாம் வந்து ஒரு செகண்ட் குவாலிட்டியில இருக்கு. இப்ப நான் அவர் சொன்ன ஒரு ப்ரீ கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்காருங்க. ஆனா இந்த ஆன்மாக்கள் எல்லாமே ஒரு கான்சியஸ் ஸ்டேட்ல தான் இருக்கு, ஒரு அவேர்னஸ் இருக்கு. அதாவது அது கொஞ்சம் இயக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியோட இருக்கு. இறைவன் நான் என்ன சொன்னேன், பொட்டன்ஷியல் கூட இல்லாத நிலையில இருக்காரு. ஆனா இந்த சோல்ஸ் எல்லாமே ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டேட்ல இருக்கு. அதுக்கு வந்து தன்னோட தன்னோட மூலம் இருக்குல்ல, சோர்ஸ், அது வந்து காட் தான், அருட்பெருஞ்சோதி தான், அந்த பதி தான் அப்படின்றது இந்த சோல்ஸ்க்கு அந்த நிலையில தெரியும். அதுக்கு அது வந்து ஒரு இப்ப நீங்க சோல் அப்படின்ன உடனே நம்ம என்ன நினைப்போம், ஏதோ ஒரு ஏதோ ஒரு நீங்க யாராவது சொல்லுங்க, சோல் தான் என்ன நினைக்கிறீங்க? இல்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு கான்சியஸ்னஸ் ஸ்டேட். கான்சியஸ்னஸ். இப்போ பதியுமே வந்து இன்ஃபைனட் ப்ரீ கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்காரு. சோ இதுவும் ஒரு கான்சியஸ் தான். ஆனா பதிக்கும் சோல்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும்ல. ஃபார்ம்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது பதியோட எசன்ஸ் இதுலயும் இருக்கு. ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னா ஃபார்ம்ல ஒரு வித்தியாசம் இருக்கு. சோ ஏன் நம்ம ஏன் சயின்டிபிக்கா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றோம்னா, நம்ம உலகத்துல இருக்கிறதுலே கண்டுபிடிச்சதுலே இந்த எலக்ட்ரான், புரோட்டான் இதெல்லாம் தான் ரொம்ப சின்னது. நீங்க சித்தர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா சிற்றணுன்னு குறிப்பிட்டிருப்பாங்க நம்மளோட சோல்ஸ். அப்போ நம்ம எலக்ட்ரான், புரோட்டான், போட்டான் எல்லாம் விட அது ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. ஓகேவா? சோ இப்போ எலக்ட்ரானை வச்சு கண்டுபிடிச்ச சயின்ஸ் என்னன்னா, அதுதான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்லுவோம். அதாவது நம்ம இங்க இருந்து அசைறதுக்கும் ஒரு எலக்ட்ரானோட மெக்கானிக்ஸும் வித்தியாசமா இருக்கு. சோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் ஓரளவுக்காவது நம்மளால மேட்ச் பண்ண முடியும். சோல்னா எப்படி இருக்கும், காட்னா எப்படி இருப்பாரு அப்படின்னு. அப்படி இல்ல, நம்ம பொத்தாம் சொல்லிட்டு இருக்கோம்னா நம்மளால அவங்களோட நிலையை உணர்றதுக்கு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. அப்படியே கதையா கேட்டுட்டே இருப்போம். சோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு எலக்ட்ரானோ ஒரு புரோட்டானோ இருக்குன்னா அதுக்கு 2 கேரக்டர் இருக்கும். ஒண்ணு ஒரு பார்ட்டிகல், ஒரு பொருளாவும் இருக்கும். இன்னொன்னு அலை வடிவத்திலயும் இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருனாலும் பேசலாம். கேள்விப்பட்டிருக்கோம் மேடம். டுவாலிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இருமையா இருக்கும். ஒரு பார்ட்டிகலாவும் இருக்கும், ஒரு பொருள்னும் சொல்லுவாங்க. ஆனா அது பொருள் மாதிரி இருக்காது, ஒரு அலை வடிவத்துல தான் அது இருக்கும். நீங்க இந்த போட்டோல பாருங்க, அது பக்கத்துலயே கொடுத்திருப்பேன். அந்த பிளாக் ஸ்பேஸ்ல அங்கங்க அலைகள் இருக்கிற மாதிரி கொடுத்திருப்பேன் நானு. அலைதான். ஓகேங்களா? அலையாவும் இருக்கும், ஒரு ஒளி துகளாவும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சின்ன எலக்ட்ரானுக்கே அந்த 2 ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. அப்ப சிற்றணுன்னு சொல்லப்படுற நம்ம ஆன்மாவும் அலை வடிவத்துல தான் இருக்கும். ஏன்னா அது பார்ட்டிகலா இருந்தா கூட அந்த எலக்ட்ரானை வந்து ஒரு அலை வடிவத்துலதான் காட்டியிருப்பாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு அணு ஒரு எலக்ட்ரான் சுத்துது அப்படின்னா அலை வடிவத்துலதான் போட்டிருப்பாங்க. இதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அலை, அவ்வளவுதான். ஒரு நார்மலா ஒரு வேவ் எப்படி போதோ அப்படிதான் இருக்கும். ஒரு அணுவும் ஒரு சோலும் வேவ் மாதிரி தான் இருக்கும், அலை மாதிரி தான் இருக்கும். ஆனா இறைவன் வந்து எந்த அசைவுலையும் இல்லாம இருக்காரு. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு பிளாக் ஸ்பேஸ் கொடுத்திருக்கேன் பாருங்க, அது வந்து இறைவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அசைவுல அந்த சின்ன சின்ன அலைகள், வேவ் ஃபங்க்ஷன், அதுதான் வந்து சோல்ஸ். அந்த மாதிரி நிறைய சோல்ஸ் வந்து அந்த பதி கூடவே இருக்கு. ஆனா வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு அவேர்னஸ் இருக்கு. அந்த அந்த சோல்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கு. ஓகே, பதிதான், அவர் தான் நம்ம இன்ஃபைனட் சோர்ஸ். அதாவது ஒரு ஓல் ஃபீல்ட் ஆக்சுவலி. அது பதி அப்படின்னு ஒரு ஆளு, ஒரு பீயிங்னு சொல்லக்கூடாது, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஏன்னா அது ஒரு ஹோல் கான்சியஸ்னஸ் ஃபீல்டு தான். நிறைய கான்சியஸ்னஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆர்டர்ல இருக்கு. இப்போ ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து லைன்ல வந்து அப்படியே பர்ஃபெக்டா நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்க்க எவ்வளவு டிசிப்ளினா இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு எல்லா எனர்ஜி ஃபீல்டும் ஒரு ஆர்டர்ல இருக்குன்னா அது வந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஸ்டேட். அருட்பெருஞ்சோதி காட் இல்ல, அருட்பெருஞ்சோதி ஸ்டேட், த ஹையஸ்ட் ஸ்டேட். இப்போ நம்ம சோல் என்ன பண்ணுதுன்னா அது தனித்தனியா அங்கங்க அது பாட்டுக்கும் கலைஞ்சு அந்த ஸ்கூல்ல அடங்காத பண்ற பசங்க மாதிரி அது பாட்டுக்கும் தனித்தனியா சுத்திட்டு இருக்கு. ஆனா இந்த சோல்ஸ்க்கு தெரியும், ஆஹ் நம்மளோட உண்மையான சோர்ஸ் வந்து இந்த ஹோல் ஃபீல்டு தான், அவன் தான் அப்படின்னு இந்த சோர்ஸ்க்கு தெரியும். எப்போ தெரியுமா? அதுக்கு நல்ல அவேர்னஸ் இருக்கு. ஸ்டார்டிங்ல ஒரு பியூர் அவேர்னஸ் இருக்கு. அததான் வந்து வள்ளல் பெருமாள் சிதாகாசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து சிதாகாசம் அப்படின்னா நத்திங், அந்த வேவ் ஃபங்க்ஷன்னா எந்த எனர்ஜி ஃபீல்டு, அதாவது எந்த ஸ்பேஸ்ல இருக்கோ அதுதான் சிதாகாசம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நாம ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம்ல, ஒரு ரூம்லயோ எதுலயோ, நான் இருக்கேன், நான் வந்து வேவ் ஃபங்க்ஷன், நம்ம இருக்கிற இடம் வந்து ஸ்பேஸ், அதுதான் சிதாகாசம் சொல்றோம். அந்த டைம்ல அந்த கான்சியஸ் வந்து அதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதோட வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ நீங்க கோஹெரன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 அலை ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அது வந்து ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய அலையை உருவாக்கும். ஆனா ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்குன்னா ரெண்டும் இடிச்சு ரெண்டுத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடும். இப்ப நம்ம ரேடியோல ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சில நம்ம பாட்டு கேட்கிறோம். அதே பாட்டு நம்ம இன்னொரு இதுல ஒரே நேரத்துல போட்டாதான் நம்மளுக்கு இனிமையா இருக்கும். சப்போஸ் அந்த ரேடியோல ஒரு நாய்ஸ் கேட்டுச்சுன்னா, போன்ல போடுற பாட்டு மட்டும் நல்லா இருக்குன்னா, ரெண்டும் மேட்ச் ஆகாம இருந்துச்சுன்னா
கேட்கறதுக்கே பொறுமையா இருக்கும்ல, அந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த ஆன்மா சோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இறைவனோட ஒரு கோஹெரன்ஸ்ல இருந்துச்சு. அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி, அவர் லைன்ல நிக்கிறாரோ அப்ப நானும் லைன்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ்ல இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு வந்து பியூர் பொட்டன்ஷியல் தான், அதுவும் இன்ஃபைனட் தான். அவரோட எசன்ஸ் தான் நான் இந்த சோல்ஸும். ஸோ அதுக்கும் அவ்வளோ ஆற்றல், அவ்வளோ சக்தி எல்லாமே இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு அந்த கான்சியஸ்க்கு தெரியும் இவர் மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாதிரி தான் இருந்தாங்க. சோ 2 பேரும் டை அப் பண்ணிக்கிட்டாங்க. ஓ இவரோட வேவ் லென்த்துக்கு இவங்களும் வந்துட்டாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா 2 பேருக்கும் வைப் செட் ஆயிடுச்சு. 2 பேரும் ஒரு வேவ் லென்த்துக்குள்ள வந்துட்டாங்க. சோ 2 பேரும் ஒரு என்டாங்கிள்மெண்ட்ல இருக்காங்க. அதாவது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒரே வேவ் லென்த்ல இருக்காங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு என்டாங்கிள்மெண்ட்ல இருக்காங்க. ஆனா கூட இந்த ஆன்மாக்கள் வந்து அந்த பத்தியோட கலக்கல. ஆனா ஒரு பாண்டிங் மட்டும் இருக்கு. ஒரு ஒரு நல்ல பாண்டிங் வச்சுக்கோங்களேன். சோ இதனால அதுக்கு வந்து பெருசா துன்பம் எல்லாம் கிடையாது. அவன் நல்லவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நம்மளும் நல்லா தானே இருப்போம். அந்த மாதிரி ஒரு ஜாலியா அப்படியே நல்லா போயிட்டே இருக்கு. சோ அந்த டைம்ல தான் இவன் வந்து 2 பேரும் வந்து சரி ஓகே நம்ம படிக்கலாம் அப்படின்னு போறான்னு வச்சுக்கோங்களேன். 2 பசங்க ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க. வழியில வந்து ஒரு பையன் வந்து ஒரு சினிமா போஸ்டரை பாத்துறான். பாத்துட்டு இல்ல மச்சான் நான் இந்த பக்கம் போறேன்டா, படம் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குடா அப்படின்னா, டேய் வாடா நம்ம படிக்கணும் நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பயும் கேட்காம இவன் அந்த சினிமா போஸ்டரை பார்த்து டைவர்ட் ஆகி படத்துக்குள்ள போயிடுறான். இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அந்த சினிமா போஸ்டர் தான் வந்து ஆணவ மலம், இக்னோரன்ஸ். அந்த பையன் இருந்தா பாத்தீங்களா, அவன் தான் வந்து சோல். நல்லா போயிட்டு இருந்தான், நல்ல பையனா இருந்துட்டு இருந்தான், ஒரு நல்ல பாண்டிங்ல இருந்தான். திடீர்னு என்ன பண்ணான் அப்படின்னா டைவர்ட் ஆயிட்டான். ஒரு அலைவரிசையில அவன் இயங்கிட்டு இருந்தான். அப்போ இறைவனோட அலைவரிசையோட ஓரளவுக்கு மேட்ச் ஆகி சிங்க்ரனைசேஷன்ல இருந்தான். திடீர்னு என்ன பண்ணான் அப்படின்னா இறைவனை பாக்குறத விட்டுட்டு தன்னை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் அதாவது இன்வர்ட்ல பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்படின்னு ஒண்ணு இருக்கேன் அப்படின்ற ஃபீலுக்குள்ள அது வர ஆரம்பிச்சது. அது இயற்கையா தானா நடந்துருச்சு. ஏன்னா அது அது இறைவன் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, அந்த ப்ரீ கான்சியஸ் நிலையில இல்ல. நல்ல பவர் இருக்கு, நல்ல அறிவான பையன் தான், தெளிவான பையன் தான். ஆனா திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு. அப்படிதான் நம்ம சொல்லணும். நல்லா படிக்கிற பையன் ஏன்டா திடீர்னு மார்க் கம்மியா வாங்கிட்டேன் அப்படின்னு என்ன சொல்லுவோம், ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு. அதேதான். அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆன உடனேயே அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அந்த ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து நடந்துருச்சு. அதாவது ஒழுங்கா டியூன் பண்ணி போயிட்டு இருந்தான் இறைவனோட. ஒரு சின்ன டைவர்ஷன், தன்னை பார்க்க ஆரம்பிச்சா அவ்வளவுதான் காலி. அப்படியே வந்து ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆனப்போ ஆணவ மலம் சும்மா விடுமா? இப்போ ஆணவ மலமும் இறைவன் பதி பசு பாசம் இது எல்லாமே அனாதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? அனாதி அப்படின்னா என்ன? ஒரு டிஃபால்ட் செட்டிங். ஆணவ மலம்னா வந்து ஒரு போன்ல இருக்கிற டிஃபால்ட் செட்டிங் மாதிரி, யாரும் அதை உருவாக்கல, கிரியேட் பண்ணல, அதுவும் அங்கேயே இருக்கு. இது வந்து நம்ம ஒரு சயின்டிபிக் டேர்ம்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நீங்க ஒரு காஸ்மிக் பேக்ரவுண்ட்ல எப்பவுமே ஒரு நாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும் பாத்தீங்களா? நம்மளை சுத்தி ஒரு நாய்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி வந்துச்சு, யார் கிரியேட் பண்ணாலும் தெரியாது. சோ ஆணவ மலம் அப்படிங்கிறது ஒரு கான்சியஸ்னஸ் கிடையாது, ஒரு உயிர் பொருள் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இறைவன் வந்து கான்சியஸ்னஸ், ஆனா ப்ரீ கான்சியஸ்ல இருக்காரு, ஹையஸ்ட் கான்சியஸ். இவன் சோல்ஸ் வந்து நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிறவன் தான், பியூர் கான்சியஸ் தான். ஆனா அவன் கொஞ்சம் ஒரு செகண்ட் டிகிரில இருக்கு. இது வந்து கான்சியஸ்னஸே கிடையாது. அங்க இருக்கிற ஒரு டிஃபால்ட் செட்டிங், தேவையில்லாத ஒரு ஆணி அப்படிதான் சொல்லணும் நம்ம. ஆனா அது அங்க இருக்கு. அது வந்து ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்க 2 பேரும் இந்த கான்சியஸ் ரெண்டும் எப்படி இருக்குல்ல, அதே மாதிரி அதுவும் இருக்கு. ஆனா அந்த ஆணவ மலம்ங்கிறது ஒரு ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்க, லோ ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இப்ப இவன் வந்து டைவர்ட் ஆகி லோ ஃப்ரீக்வன்சிக்கு வந்துட்டான். ஆணவ மலமும் லோ ஃப்ரீக்வன்சிக்கு போயிடுச்சு. இப்ப அவனும் படம் பார்க்க போயிட்டான், அவ்வளவுதான். சோ இப்ப இவன் நல்ல ஃப்ரெண்டோட இருந்தவன் போஸ்டர் பார்த்து டைவர்ட் ஆகி படம் பார்க்க வந்துட்டான். அதே மாதிரிதான் ஒரு சின்ன டிஸ்டார்ஷன் நடந்துச்சு அவனுக்கு. அது நடந்த உடனேயே வெளியில இருந்த அந்த ஆணவ மலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த லோ ஃப்ரீக்வன்சி, இந்த லோ ஃப்ரீக்வன்சியை புடிச்சிருச்சு, அவ்வளவுதான். இவங்க 2 பேரும் இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இந்த லோ ஃப்ரீக்வன்சி வந்த உடனே இது கம்ப்ளீட்டா மறந்து போச்சு. அதோட இன்ஃபைனட் சோர்ஸ்னு ஒண்ணு இருக்கு, இறைவன் ஒருத்தர் இருக்கான், அவன் கூட தான் நம்ம போய் சேரணும், நம்மளோட ரூட் அவன் தான், மூலம் அவன் தான் அப்படிங்கிறதையே இந்த சோல்ஸ் வந்து மறந்து போச்சு, அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து பிடிச்சிச்சு, இந்த ஃப்ரீக்வன்சியோட இந்த ஃப்ரீக்வன்சி ஒண்ணு சேர்ந்துருச்சு. சோ அதனால பிடிச்சிச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு போட்டோ காமிச்சிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? டாப் ரைட்ல பாருங்க. டாப் ரைட்ல பாருங்க, ஒரு பல்ப் எரியுதா? ஓகேவா? அந்த பல்ப்ல இருந்து சில லைட் ரேஸ் எல்லாம் வருது. அது ரெண்டுமே இன்கோஹரண்டா இருக்கு. அதாவது ஒன்னோட ஒண்ணு வேற வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அவன் ஒரு மாதிரி போறான், இவன் ஒரு மாதிரி போறான். அப்படி போறப்ப இப்படி கலைஞ்சு கலைஞ்சு ஒரு மாதிரி இருக்கா? ரெண்டாவது பாருங்க, ஸ்பேஷியலி கோஹரண்ட், ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு ஒரே மாதிரி போயிட்டு இருக்காங்க. இதுதான் நான் சொன்ன முதல், அந்த இறைவனும் அவனும் ஒரு என்டாங்கிள்மெண்ட்ல இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட். மூணாவது இருக்கு பாத்தீங்களா கோஹரண்ட், அதுதான் இறைவனோட பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகுறது. அதுதான் வந்து நம்ம முக்தி அடைஞ்சா நடக்கும்னு சொல்லுவாங்க. முக்தி இல்ல, இறைவனோட கலக்குறது. பெருமானார் சொல்லியிருப்பார்ல இம்மார்டாலிட்டி. அப்படி நம்ம ஃபுல்லா இப்ப இறைவனோட கலந்துட்டோம்னா, கலக்கணும் அப்படின்னா இந்த கோஹரன்ஸ் தேவைப்படும். அவரை மாதிரியே நம்ம மாறினா மட்டும்தான் அது வந்து நடக்கும். அது எப்படி நடக்கும் நான் சொல்றேன். இப்போ கீழே பார்க்க ஒரு இமேஜ் இருக்கு, அதுதான் வந்து என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இறைவனோட இந்த சோல்ஸ் எல்லாமே ஒரு என்டாங்கிள்மெண்ட்ல இருந்துச்சு, ஒரு பாண்டிங்ல இருந்துச்சு இனிஷியல் ஸ்டேஜ்ல, ஆரம்ப காலத்துல. அது வந்து அந்த ஆணவ மலம்னு சொல்ற அந்த டிஸ்டார்ஷன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க.
எப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு ஒரு இமேஜ் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அதுல வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரே மாதிரி இருக்கிற 2 அலைகள் ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்னா அது பெருசாகும். அப்படித்தான் நம்ம இறைவனோட ஒண்ணு சேர்றப்போ நம்ம பெருசாகும். கீழே பாருங்க, டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். நீங்க இறைவன் ஒரு மாதிரியும் நாம ஒரு மாதிரியும் இருந்தா டேமேஜ் நமக்கு தான். அது வந்து ஒரு எந்த வேவும் வந்து போகாது அதுல. இப்போ இங்க பாருங்க, கோஹரண்ட் லேசர்னு இருக்கா டாப் ரைட்ல. அது வந்து ஒரு லேசர் பீம் இருக்கு. தனித்தனியா செதறி இருக்கிறப்போ எந்த பவரும் கிடையாது. ஆனா அதே லேசர் பீம் ஒரே கோஹரன்ஸ்ல நம்ம அடிச்சோம் அப்படின்னா அதுக்கு பவர் ஜாஸ்தி. அதுதான் நம்ம பண்ணணும். இப்போ ஒருத்தர் செஸ்ல டாப் வரான் அப்படின்னா எப்படி வரான்? அவனோட ஃபோக்கஸ் ஃபுல்லா கோஹரண்டா ஒரே விஷயத்து மேல செயல்படுறதுனாலதான் அவனுக்கு வந்து ஆற்றல் அதிகமாகுது. இறைவனோட அருள் கிடைச்சு அதுல அவன் டாப்பரா வரான். ஒருத்தர் டிவியும் பாக்குறான், அப்படியே படிச்சுட்டும் இருக்கான், அப்படியே விளையாடுறான், எல்லாத்துலயும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கான்னா அவன் எதுலயும் சக்சஸ் ஆக மாட்டான். கோஹரன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிறதா அங்கேயும் இருக்கு, அங்க இருக்கிறதா இங்கேயும் இருக்கு. அது புரிஞ்சுக்கோங்க. கீழே பாருங்க, இன்னொரு இதுவும் இருக்கு, கோஹரன்சி லேசர். கோஹரண்டா இருக்கு. இந்த மேல இருக்கு பாத்தீங்களா கிரீன் கலர்ல, அதுதான் இறைவன். அப்படியே ஒரு கோஹரண்டா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே மாதிரி இருக்காரு. சோ அப்படி ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க. கீழே இருக்கிறதா இந்த சோல்ஸ், இண்டிவிஜுவல் சோல்ஸ். அப்படி தனித்தனியா பிச்சு பிச்சு போட்ட மாதிரி அது கடக்குது. சோ இவன் வந்து இவரோட ஒண்ணு சேரணும்னா என்ன பண்ணணும்? அவரை மாதிரி கோஹரன்ஸ்ல வரணும். இப்போ இந்த ஆணவ மலம் என்ன பண்ணும்? டீகோஹரன்ஸ் பண்ணி விட்டுரும். 2 பேரும் ஒன்னா பாண்டிங்ல இருந்தாங்க பாத்தீங்களா? எப்போ அது தன்னைத்தானே பார்க்க ஆரம்பிச்சதோ அப்பவே இந்த ஆணவ மலம் என்ன பண்ணும்னா அவங்களோட கோஹரன்ஸை கட் பண்ணி விட்டுரும், டீகோஹரன்ஸ் பண்ணி விட்டுரும். 2 பேரையும் பிரிச்சு விட்டுரும். நீ நீ லோ, நீ கீழே போ அப்படின்ற மாதிரி சோல்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுரும். இப்ப பாருங்க, இந்த பாசம் இருக்குல்ல, நான் சொன்ன வைப்ரேஷனல் டிஸ்டார்ஷன், டிகோரண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு. வைப்ரேஷனல் டிஸ்டார்ஷனா ஒண்ணும் இல்ல, அது ஒரு வைப்ரேஷன். அது போயிட்டு இன்னொரு வேவ்ஸை அழிச்சு விட்டுருது. அவ்வளவுதான். அதை டிஸ்டார்ட் பண்ணி வேற மாதிரி தள்ளி விட்டுருது. இப்போ இது பட்ட உடனே என்ன ஆகும்னா, நான் ஆரம்பத்துல சொன்ன சோல்ஸும் இன்ஃபைனட் தான், பியூர் பொட்டன்ஷியல் இன்ஃபைனட் அப்படின்னு சொன்னேன். அதுவுமே முடிவில்லாத ஒரு ஆற்றல் இருக்கிற ஒரு விஷயம் தான், அபரிவிதமான ஆற்றல் இருக்கிறது தான். சோ இந்த லெஃப்ட் சைட் பாருங்க, அந்த ப்ளூ இமேஜ்ல அவ்வளவு பெருசா இருக்கிற அந்த வேவ், இது ஒரு உதாரணம் தான். அவ்வளவு பெருசா இருக்கிற பவர் இருக்கிற ஒரு ஆன்மா சோல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பாசம்ன்ற அந்த டிஸ்டார்ஷன் ஃப்ரீக்வன்சில பட்டுச்சு அப்படின்னா ஒரு சின்ன லைன் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு ரீஜனுக்குள்ள கன்ஃபைன்ட் ஆகும். அதாவது தன்னைத்தான சுருக்கிக்கும். இது வந்து யாருமே பண்றது கிடையாது. இறைவனோ இல்ல ஆணவ மலம் தான் பண்ணதுன்னா கிடையாது. நீயா நம்மளா போயிட்டு கான்சியஸ் ஷிஃப்ட் ஆகி, நம்மளோட அவேர்னஸ் ஷிஃப்ட் ஆகி நாமளா வந்து டீகோரண்ட்ல வந்துட்டோம். இறைவன் வேற ஃப்ரீக்வன்சில இருக்காரு, நாம வேற ஃப்ரீக்வன்சிக்கு வந்துட்டோம். நாமளே அப்படி வந்ததுனால வேவ் ஃபங்க்ஷன் வந்து கொலாப்ஸ் ஆகும். அதுதான் வந்து யூஸ்வலி குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல சொல்லுவாங்க. ஒரு டிஸ்டார்ஷன், அதாவது நல்லா பாடிட்டு இருக்க ஒரு ரேடியோல திடீர்னு நாய்ஸ் கேட்டா எப்படி இருக்கும்? அப்படி கரகரன்னு ஒண்ணுமே கேட்காது. அதுதான் இங்க நடக்குது. நல்லா பாடிட்டு நல்லா இருக்கும், அவன் தான் சோல்ஸ். அந்த நாய்ஸ் கேட்டுச்சு பாத்தீங்களா, அதுதான் வந்து ஆணவ மலம் அப்படி வச்சுக்கலாம். ஆனா அந்த ஆணவ மலத்தை போய் பற்றுறது யாரு? நாம தான். ஏன்னா அவேர்னஸ் கம்மியாச்சு. ஆரம்ப காலத்துல ஃபுல் அவேர்னஸோட நல்லா இருந்தோம், அப்ப இறைவனோட ஒரு பாண்டிங்ல இருந்தோம். ஒரு சின்ன ஷிஃப்ட் தான், டைவர்ட் தான் ஆனோம். அந்த டிஸ்டார்ஷன் ஃப்ரீக்வன்சி வந்து நம்மள அடிச்சிருச்சு. நம்ம வந்து கொலாப்ஸ் ஆயிட்டோம். அந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து கொலாப்ஸ் ஆகி ஒரு சின்ன வேவா ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பக்கத்துல இருக்கிற இமேஜ்ல பாத்தீங்கன்னா அது வந்து எவ்வளவு பெருசு, இன்ஃபைனட்டா பறந்து விரிஞ்சு இருக்க வேண்டிய ஆன்மாக்கள் சோல்ஸ் வந்து இப்படி குட்டி குட்டியா தன்னை கன்ஃபைன் பண்ணிக்கிச்சு. இதை பாக்குறப்போ இறைவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க. லைக் நம்ம கூட சேர்ந்து ஒரு பெரிய அப்படி அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்க வேண்டிய இது இப்படி வந்து ஒரு லோ கான்சியஸ்ல இருந்து, அதாவது கீழ்நிலை உணர்வு நிலையில இருந்து இப்படி போய் ஆணவ மலத்துல பட்டுச்சு. பற்றுனது மட்டும் இல்லாம தன்னைத்தானே சுருக்கிக்குச்சு அப்படின்னு வந்து அவரும் கவனிப்பாரா இல்லையா? கவனிக்கிறாரு. இப்போ நீங்க பாருங்க, இதை வந்து குவாண்டம் பிசிக்ஸ்ல, என்ன குவாண்டம் பிசிக்ஸ் சயின்ஸ் இப்படி சொல்றீங்க, எங்களுக்குள்ள குழப்பமா இருக்கு அப்படி நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அப்படி இருக்கும். நான் இது வந்து சேனல்ல வீடியோவா யூடியூப் சேனல்ல கூட போடுறேன், திரும்பி திரும்பி பாருங்க, புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம சும்மா கதையா கேட்டா புரியாதுங்க. ஒரு லாஜிக்கலா கேட்கிறப்போதான் நம்மளே உணர முடியும். குவாண்டம் பிசிக்ஸ்ல ஒண்ணு இருக்கும், என்னன்னா பார்ட்டிகல் இன் அ பாக்ஸ் 1 டைமென்ஷன் அப்படின்னு. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொட்டிக்குள்ள நீங்க ஒரு பால் போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா என்னவோ அதுதான். மூடி வச்சிட்டீங்க, அவ்வளவுதான். அந்த பாலால எழுந்து வெளியில போக முடியாது. ஏன்னா அதுக்கு அவ்வளவு ஆற்றல் கிடையாது. எப்படி ஒரு பந்து ஒரு பாக்ஸ்குள்ள போய் மாட்டிக்கணும், அந்த மாதிரி எலக்ட்ரான் இருக்குல்ல, ஒரு எலக்ட்ரான் இதே மாதிரி. ஒரு எலக்ட்ரான்ங்கிறது நான் சொன்ன ஒரு வேவ், அலை வடிவத்துலதான் சொல்லுவாங்க அப்படின்னு. ஏன் எலக்ட்ரான் எடுக்கிறேன்னா, நம்ம ஆன்மாக்களும் எலக்ட்ரானும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி வச்சுக்கோங்களேன். அவன் இன்னும் சின்னது, ஆன்மாக்கள்லாம். எலக்ட்ரானாவது ஓரளவுக்கு பெருசு. சோ அவனை வச்சு நம்ம சொல்றேன். இப்போ இந்த எலக்ட்ரான் ஒண்ணு போயிட்டு இருக்கு, ஒரு டனல் இருக்கு. இப்போ டனலுக்குள்ள நம்ம பார்த்தோம்னா 2 சைடு செவர் இருக்கும், உள்ள ஒரே இருட்டா இருக்கும்ல. அப்படி ஒரு எலக்ட்ரானை நீங்க உள்ள அமிச்சீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரான் அங்கேயே மாட்டிக்குமா, அதால வெளியில வர முடியாதான். ஏன்னா அந்த டனலை சுத்தி இன்ஃபைனட் எனர்ஜி இருக்கு, அதாவது அளப்பரிய சக்தி இருக்கு. அந்த ஆற்றலை மீறி இதால வெளியில வர முடியாது. எப்படி ஒரு பந்தால ஒரு பாக்ஸ்குள்ள இருந்து வெளியில வர முடியாதோ
அப்படி அந்த எலக்ட்ரானால அந்த 2 டனல்ல மீறி வெளியில வர முடியாது, மாட்டிக்கிச்சு. அத வந்து ஒரு பொட்டன்ஷியல் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொட்டன்ஷியல் கிணத்துக்குள்ள அது மாட்டிக்கிச்சு அப்படித்தான் சொல்லுவாங்க. அதால வெளியில வரவே முடியாது. அந்த ரெண்டு டனல் சொன்னல, அந்த செவர் இருக்குல்ல, டனலோட 2 செவரு. இப்போ இந்த ஆரஞ்சு கலர் தான் அந்த 2 டனல்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளேயே அது வைப்ரேட் ஆகி இருக்க வேண்டியதுதான். சரி, இந்த கதைய ஏன் நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா, நம்ம சோல்ஸும் இதே மாதிரிதான். இந்த அது ஒரு வேவ் ஃபங்க்ஷன் சொன்னா, எப்போ டிஸ்டார்ட் ஆச்சோ அது இது மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் வெல்லுக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சு, தன்னைத்தானே சுருக்கிக்கிச்சு. அந்த 2 செவர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து ஆணவ மலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஏற்படுத்தினதுதான். ஏன்னா அதோட ஃப்ரீக்வன்சியும் நம்ம சோலோட ஃப்ரீக்வன்சியும் லோ ஃப்ரீக்வன்சி ஒண்ணு சேர்ந்துதான் இறைவனை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருச்சு. இன்ஃபைனட் சோர்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அவங்க கிட்ட நம்ம போய் சேரணும்ன்ற அந்த நம்மளோட அறிவு இருக்குல்ல, அந்த அறிவையே மறைச்சது அந்த ஆணவ மலம் தான். சோ இந்த 2 பவுண்டரி இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 பவுண்டரி தான் அந்த ஆணவ மலம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மள நாமளே சுருக்கிக்கிட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அவன் யார்ட்டையும் பேசுறது இல்லடா, அவன் ஒரு 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 சர்க்கிள்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கான்டா அப்படி சொல்லுவோம்ல. இப்படி பறந்து விரிஞ்சு அவ்வளோ பெருசா சுதந்திரமா இருக்க வேண்டியவங்க தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டு அடைஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் நம்ம சோல்ஸ் வந்து அந்த பவுண்டரிக்குள்ளேயே அடைஞ்சுக்கிட்டு வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஆணவ மனம். சரி, இப்படி வைப்ரேட் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கு என்ன தோணுச்சு, நான் வேற, வெளியில இருக்கிறதெல்லாம் வேற அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. நான் தனி, வெளியில இருக்கிறதெல்லாம் தனி அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. இப்ப சொல்லுங்க, வெளியில என்ன இருக்கு? அந்த 2 பவுண்டரி. எஸ், கரெக்ட். இன்ஃபைனட் சோர்ஸ் ஆனா அருட்பெருஞ்சோதி ஸ்டேட் தான் இருக்கு. இன்ஃபைனட் எனர்ஜியோட, அளப்பரிய எனர்ஜியோட வெளியில ஃபுல்லா அதுதான் இருக்கு. இவன் தன்னைத்தான ஒரு பவுண்டரி போட்டு செட் பண்ணி மாட்டிக்கிட்டான். சோ நான் வேற, அவன் வேறன்னு நினைக்கிறான். இதை கிரியேட் பண்ணது மாயா தான் வந்து மாயமலம் அப்படி சொல்லுவாங்க. அதுவும் ஒரு விதமான ஃப்ரீக்வன்சி தான் ஆக்சுவலி. சோ அவ வந்து நான் வேற, நான் வந்து சின்னது, நான் இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன், வெளியில இருக்கிறதெல்லாம் வேற. அதாவது அப்சர்வர் அண்ட் அப்சர்வ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் அப்சர்வர், என் முன்னாடி இருக்கிறத நான் பாக்குறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வந்துரும், டுவாலிட்டி வந்துரும். நான் வேற, என் முன்னாடி இருக்கிறது வேற. அப்சர்வர் அண்ட் அப்சர்வ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சோல்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா, நான் வந்து அப்சர்வர், வெளியில இருக்கிறதெல்லாம் அப்சர்வ், அதாவது வேற பொருள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னை வந்து ஒரு சின்ன நிலையில சுருக்கிக்கிச்சு. நீயும் அந்த இன்ஃபைனட் சோர்ஸும் ஒண்ணுதான். சரி, ஏன் இவனால வெளியில போக முடியல? யாரா சொல்றீங்களா? ஆணவ மலம். ஆணவ மலமும் இருக்கு, ஆனா வெளியில போக முடியாது. அந்த எனர்ஜி வேணும்ல. இந்த ஆணவ மலம்லாம் என்ன, தூக்கி போட்டு நான் வெளில போவேன் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கும்ல. இறையருள் இருந்தா போயிடலாம். கரெக்ட் சார். ஏன்னா வெளியில அவ்வளவு இன்ஃபைனட் எனர்ஜி இருக்கு, அவ்வளவு எனர்ஜி நம்மளுக்கு இல்ல. நம்ம சுருக்கிக்கிட்டோம். அந்த இவ்வளவு பெரிய எனர்ஜியை கடந்து நம்ம வெளியில போகணும், ரொம்ப கஷ்டம். போகவே முடியாது நம்மளால. அப்படியே மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதுதான். பட் அந்த டைம்ல தான் தட் அருட்பெருஞ்சோதி ஸ்டேட், அந்த ஒரு கான்சியஸ் இருக்குல்ல, ப்ரீ கான்சியஸ் நிலையில இருந்துச்சுல. அதாவது எல்லாமே தெரியும், ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி கண்டிப்பா இருந்துக்கும், இந்த ஸ்டேட்ல இருக்கு. இவன் வந்து கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்து இப்ப அப்படியே இன்னும் சுருங்கி போயிட்டே இருக்கான், சின்ன லோ கான்சியஸ்க்கு வந்துகிட்டே இருக்கான். இப்போ அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, சரி இவனால வெளியில வர முடியாது, இவங்களோட எனர்ஜியை கொடுத்தா மட்டும்தான் இவங்களால வெளியில வர முடியும். அவரோட ஒரு சின்ன அருட்சக்தி, ஒரு கேரியர் வேவ் மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது அவன் போய் இவங்களை கூட்டிட்டு வரணும். அந்த மாதிரி அந்த சின்ன அருட்சக்திய உள்ள அமிச்சாங்க அப்படின்னா, இந்த அருட்சக்தி கூட இது வந்து ஒரு கோஹரன்ஸ்ல வந்துரும். இது பட்ட உடனே அதுக்கு அது வந்துரும். அதுதான் அதோட நேச்சர். இப்போ ஒருத்தன் வந்து நல்லவனா இருக்காண்டி, வாடா நான் அவனை தூக்கி காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆள் வந்த உடனே இவருக்கு அவனோட மிங்கிள் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த கேரியர் வேவ் என்ன ஃப்ரீக்வன்சில இருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சியை நம்மள அலைன் பண்ணிடும். அலைன் ஆன உடனே என்ன ஆகும் சொல்லுங்க? 2 ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆயிடுச்சு. இறைவன் அனுப்புன அந்த அருட்சக்திங்கிற கேரியர் வேவும் நம்ம சோல்னு சொல்ற இண்டிவிஜுவல் வேவ்ஸும் ஒரு ஃப்ரீக்வன்சில அலைன் ஆயிடுச்சு. அலைன் ஆன உடனே என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே விரிய ஆரம்பிக்கும். அதாவது சுருங்கி இருந்தாது அப்படியே விரிய ஆரம்பிச்சு அந்த ஆணவ மூலமா தானா டிசால்வ் ஆகி அது வந்து ஹையஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இப்ப என்ன ஆகும், இறைவனோட கலந்துரும், கோஹரன்ஸ்ல வந்துரும். முன்னாடியாவது பாண்டிங்ல தான் இருந்துச்சு. இந்த டைம்ல ஃபுல் அவேர்னஸோட நம்மளுக்கு ஹெல்ப் கொடுக்க ஒருத்த வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அந்த அந்த ஆணவ மலத்தெல்லாம் அப்படி எடுத்து தூக்கி போட்டுட்டு அப்படி வரப்போ காடோட சேர்ந்து மேட்ச் ஆயிடுவான். அவ்வளவுதான். அந்த அருட்பெருஞ்சோதி எந்த நிலையில இருக்கோ அந்த அந்த ஃப்ரீக்வன்சிக்கு இவனும் வந்துருவான். ஃப்ரீக்வன்சின்னு சொல்றதை விட அந்த ஸ்டேட்டுக்கு இன்னும் வந்துருவான். அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக காட் வந்து அருட்சக்தின்ற ஒரு கேரியர் வேவை இந்த பொட்டன்ஷியல் வெல்லுக்குள்ள அனுப்புறாரு. இந்த பொட்டன்ஷியல் வெல்லுங்கிறது ஒரு பிம்பம் தான், உண்மை கிடையாது. இறைவனுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, இறைவன் வந்து ஃபுல் அவேர்னஸ்ல இருக்காரு, இந்த ஆன்மா வந்து அவேர்னஸ் இல்லாம இருக்கு. ஆனா 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. தன்னை சுத்தி எதுவுமே இல்ல, நான் வேற அது வேறன்னு நினைச்சிட்டு அதுதான் தன்னை செப்பரேட் பண்ணி வச்சிருக்கே தவிர இறைவன் அதை செப்பரேட் பண்ணல. இறைவனும் அதுவும் ஒரே இடத்துலதான் இருக்காங்க. ஆனா அந்த செப்பரேஷன் வந்து கான்சியஸ் செப்பரேஷன் தான், பிசிக்கல் செப்பரேஷன் கிடையாது. இது ஒரு இடம் அது ஒரு இடம் கிடையாது, எல்லாம் ஒரே இடம் தான். இப்போ கண்ணை மூடிட்டோம்னா வெளிச்சம் தெரியல, ஆனாலும் வெளிச்சம் இருக்கும். கண்ணை மூட்டினது யாரு? நம்ம கான்சியஸ் தான் ஷிஃப்ட் ஆச்சு.
கண்ணை மூட்ட உடனே நம்மளுக்கு என்ன வரும்? வெளிச்சம் போடும், இருட்டு, பயம், பதட்டம், கவலை எல்லாமே வரும். அதுக்கப்புறம் என்ன, இலூஷன்ஸ் தோன்ற ஆரம்பிக்கும். இங்க ஏதாவது இருக்குமா, அங்க ஏதாவது இருக்குமான்னு தோணும்ல, அதுதான் மாயா. இப்போ காட் என்ன பண்றாரு, அவர் நினைச்சா டைரக்டா தூக்கிடலாம் தான். ஆனா என்ன, அவரே ஒரு இன்ஃபைனட் சோர்ஸ். ஓகேவா? அந்த எனர்ஜியை இவனால டாலரேட் பண்ண முடியாது ஒண்ணு. ரெண்டாவது, அப்படியே அவர் வந்து அவரோட சக்தியை ஃபுல்லா கொடுத்து வந்துட்டாலுமே திருப்பி இவன் லோ எனர்ஜிக்கு போகதான் செய்வான், திருப்பி டைவர்ட் ஆகதான் செய்வான். சோ அதனால காட் என்ன பண்றாருன்னா, அவனாவே உணர்ந்து ஃபுல் அவேர்னஸ்க்கு வந்துட்டான் அப்படின்னா திருப்பி அவன் போக மாட்டான் அப்படின்னு டிசைட் பண்றாரு. சோ அவனோட இலூஷன் இருக்குல்ல, அந்த மாயமலம், நான் வேற வெளியில இருக்கிறதெல்லாம் வேற அப்படின்னு நினைக்கிறான்ல, அந்த இலூஷனை வச்சே அவர் வந்து இந்த என்டையர் யூனிவர்ஸையும் கிரியேட் பண்ணிட்டாரு. அதாவது நம்ம பொருளை வச்சே நம்மளையே டிஸ்ட்ராய் பண்றது. அதேதான் உண்மையா. இந்த யூனிவர்ஸ்ல ஒண்ணு இல்ல, உங்களோட அவேர்னஸுக்கு தான் இந்த யூனிவர்ஸ்ல ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்க கான்சியஸ் தான். ஆக்சுவலி இப்ப நீங்க இங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்க நினைக்கிறீங்க, நீங்க யாருமே வீட்டுல உட்காந்துட்டு இல்ல. நம்ம எல்லாருமே அந்த பொட்டன்ஷியல் வெல்லன்னு சொல்றோம், இறைவன் இருந்த அந்த ஆகாசம் இருக்குல்ல, பத்மாகாசமும் சம்திங், அங்கதான் நம்ம இப்ப இருக்கோம். அது கூட நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம கான்சியஸ் கம்மியா இருக்கு, அங்க நம்ம இருக்கோம். இது வந்து கான்சியஸ் இறங்கி இறங்கி வந்திருக்கு. உங்க சுத்தி உண்மையிலே எதுவுமே கிடையாது. இது நீங்க பாக்குற ஒவ்வொரு பொருளுமே உங்க ஆணவ மலத்தினால நீங்க உருவாக்குனதுதான். போன், டிவி, உங்க முன்னாடி இருக்க செவரு, இந்த டிஸ்டன்ஸ், உங்க உடம்பு, இது எல்லாமே உங்க ஆணவ மலத்தினால நீங்களாவே உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு விஷயம் தான். எல்லாம் ஜஸ்ட் அதை அக்ரிகேட் தான் பண்ணி விட்டாரு, அதிகதான் படுத்தி விட்டாரு அந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு. நீங்களா உருவாக்கி வச்சிருக்கிறதா. நீங்க எப்போ இது உண்மை இல்லைன்னு டிசால்வ் பண்றீங்களோ, டிசோலேட் பண்றீங்களோ, எல்லாமே ஒண்ணு சேர்ந்துடும்.